ஹே गाइस வெல்கம் டு பிரினோத் எக்ஸ்ப்ளோரர் சேனல். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெல்லி ரீச் ஆயாச்சு. ஆக்சுவலி நேற்று வந்து வீடியோ எதுவும் எடுக்க முடியல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபுல்லாக பஸ் ட்ராவலில் இருந்தோம். அதனால வந்து நேற்று வந்து ஸ்கிப் பண்ணிட்டோம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம மணாலிலேருந்து டெல்லி வந்து ரீச் ஆகிட்டோம். இன்னைக்கு தான் வந்து லாஸ்ட் டே. இன்னைக்கு நைட் வந்து நமக்கு சென்னைக்கு ஃப்ளைட்டு. ஸோ இன்னைக்கு ஒன் டே டைம் இருக்குல்ல. டைம் பார்த்தோம்னா நாங்கள் தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டோம். இப்போ டைம் பார்த்தோம்னா ஒரு அரௌண்ட் 1 ஆயிடுச்சு. நைட்டு 11 o'clock வந்து ஃப்ளைட்டு. இப்போ அப்படியே சாப்பிட்டுட்டு சும்மா அப்படியே ஒரு ரோமிங் போயிட்டு லோக்கல் அப்படியே சுற்றிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிளம்புறோம், போயிட்டு இருக்கோம். ஸோ இதான் இந்த வீடியோக்குள்ள இருக்கு. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ கைஸ் இப்போ வந்து நாங்கள் எங்கள் ரூமில் இருந்து ஃப்ளைட்டு பறக்குது, ஏர் இந்தியா ஃப்ளைட்டு. இப்போ ரூம்லேருந்து நம்ம அப்படியே வாக் பண்ணி சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கோம். 3 நாளாக சப்பாத்தியாக சாப்பிட்டு 3 நாளாக இல்லை, நேற்று நாங்கள் சாப்பிடல. நேற்று வந்து ஃபுல்லாக பஸ் ட்ராவல் இருக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பிடலை. அதனால் கொடுமையான பசி. இதில் வேறு உச்சி வெயில் மண்டையை தாக்குது. சரியான நல்லா சில்லுன்னு காற்று அடிக்குது, ஆனால் வெயில் அடிக்குது, செம்ம வெயில். சாப்பிட்டாவே எனர்ஜி வரும் போல. ஸோ கைஸ் நம்ம மறுபடியும் வந்து டெல்லி ஏர்போர்ட் வந்து வந்திருக்கோம். எதுக்குன்னா நம்ம வந்து மெட்ரோ ஏறி நம்ம வந்து சாப்பிட போகிறோம். அதனால தான் வந்து வந்திருக்கோம். இந்த வினோத் இங்கே டிக்கெட் எடுத்துகிட்டு இருக்காப்புல. டிக்கெட் எடுத்துகிட்டு இருக்காப்புல. நம்ம அடுத்து வந்து மெட்ரோ போய் எந்த ஊருக்கு கூட்டு போய் சாப்பாடு வாங்கி தர போகிற அப்படின்னு தெரியல. அங்கே வந்து சாப்பிடுவோம், செம பசி. ஸோ கைஸ் இப்போ நம்ம வந்து அடுத்த மெட்ரோலேருந்து இறங்கி துவாரகா செக்டர் 21 மெட்ரோலேருந்து இறங்கி அது அண்டர் கிரவுண்டு அப்படியே மாடி வந்து துவாரகா செக்டர் 21 மாலுக்கு வந்துருக்கோம். இது வந்து பசிபிக் மால் நேம் மாலோட நேம் வந்து பசிபிக் மால். ஆனா வினோத் வந்து எல்லார்ட்டையும் வந்து பஸ் அந்த ட்ரெயினோட ஸ்டாப் சொல்லி அந்த மால் எங்கன்னு கேட்கணும். மால் நேமே அதுதான், மால் நேமே அதுதான், துவாரகா செக்டர் 21 மால் தான் பேரு. அது சும்மா சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெசிஃபிக் மால் பேர். இது நம்ம ஒரு மால் மாதிரி தான், நோ டிஃபரன்ஸ் எல்லாம் இல்லை. இங்கே கூட அவ்வளோ கொடுத்து யூஸ்வலாக இங்கே இருக்கிற ஷாப்ஸு என்ன டிஃப்ரெண்ட்டான பிராண்டு அதெல்லாம் நம்ம ஊரில் இருக்கான்னு தெரியல. அங்கே ஒரு கீதாஞ்சலி, அப்போ நம்ம பிராண்டு தான். கீழே இருந்தது அதே ஸ்டுடியோ தான் மேலேயும். நான் கீழே கவனிக்கல. பக்கத்தில் பிவிஆர் ஸ்டுடியோ அதானே. இந்த பயலுக்கு எங்கே போனாலும் இந்த பிவிஆர் தேட்டர் எங்கே இருக்குது, இதில் என்ன 3Dயில் ஓடுதா, இதே வேலை தான். இருந்தாலும் டெல்லி ஊரே தெரியாமல் சர்வே பண்ணுறோமா இல்லையா, ஹிந்தி தெரியாமல் சர்வே பண்ணுறோமா இல்லையா, அதுதான் விஷயம். ஹிந்தி தெரியாமல் சர்வே பண்ணுறோம் தான் பார்த்தீங்களா. நம்ம ஐட்டம் இருக்கிற கொஞ்சம் இந்த ஹிந்தி வச்சு ஓட்டுறோமா இல்லையா, அதான் விஷயம். அதாவது வழி கேட்கறதுனால அவனுக்கு புரியணும் ஹிந்திக்காரனுக்கு. இப்போ எங்கள் பார்பிக்யூ நேஷன் பிவிஆர் உங்கள் ஐட்டம் சினிமாஸ், பிவிஆர் சினிமாஸ் வேண்டாம் ஓடிட்டாப்ல. ராஜ்வாடானா ராஜஸ்தான் நினைக்கிறேன். ஸோ கைஸ் இது வந்து ஃபுல்லாக ஃபுட் கோர்ட்டு. இந்த ஊரில் ஸ்பெஷல்ப்பா எல்லாமே 99 rupees. அப்படியா, போய் பார்ப்போமா. இங்கே பேக் வந்து செம்ம பசி இல்லை. மாலில் வந்து கேஎஃப்சியை கண்டுபிடிச்சி வந்துட்டு நம்ம சாப்பிட போகிறோம். ஆமாம் சாப்பிட போகிறோம். அது கறி ஆமாம் கேஎஃப்சி கறி. நாக்கு செத்து போச்சுப்பா. கேஎஃப்சியில் ஆர்டர் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கோம். சாப்பிட்டு அப்படியே பத்தலை அப்படின்னா நம்ம அந்த டாமினோஸ் ட்ரை பண்ணலாம். ஒரு மீல் பேக் ஒன்று இருந்துச்சு, அது ட்ரை பண்ணி. அங்கே அப்படியே சட்டலாக இருக்குது. நம்ம ஊர் ஃபுட் கோர்ட்லாம் இருக்கும்ல மாலில், அந்த மாதிரி சட்டலாக இருக்குது. எப்போ போதுண்டா சாமி, நாக்கு செத்து போச்சு. டேய் இப்போ எது என்னன்னா காரசாரமாக ஏதாவது சாப்பிட்டு நாக்குக்கு உயிர் கொடுக்கணுன்ற மாதிரி இருக்குது. நம்ம ஊர் ஃபுட்டு எனக்கு தயிர் சாதம்லாம் இப்போ ஞாபகம் வருது தெரியுமா. அவனுங்க ஆமாம் தயிர் சாதம் பூண்டு ஊருக்கா இருந்தாலே இப்போலாம் வந்து தெய்வத்துக்கு சமம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆமாம் இப்போ வந்து அவனுங்க சப்பாத்தி ரோட்டின்னு சொல்லிட்டு சுட்டு தந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 4 நாள் காலையில் மத்தியானம் நாங்கள் வந்து பேக்கேஜ் போட்டிருந்தா அதுவும் சப்பாத்தி கொடுத்துருப்பானுங்க போல இருக்கு. ஐயோப்பா, அதுவும் சாப்பாடு கொஞ்சம் ரைஸ் கொஞ்சம் வைக்கிறானுங்க. அது எப்படி இருக்குன்னா நம்ம குக்கர்ல தண்ணி பத்தாம வேக வச்சோம்னா எப்படி அரவேற்காடா இருக்கும்.
அந்த மாதிரி இருந்துச்சு அந்த ரைஸ். அதுக்கும் வந்து சேம் சப்ஜி அந்த சப்பாத்தி கொடுக்குற சப்ஜினா குழம்பு சேம் அதே குழம்பு தான். அந்த உருளைக்கிழங்க வந்து ஒன்றும் பாதியமாக நசுக்கி ஒரு மாதிரிக்கு அதை விட்டு வெளியில் வந்து இப்போதான் நம்ம ஊர் ஐட்டத்துக்கு சேம் டேஸ்ட்டுக்கு நாக்குக்கு உயிர் கொடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பார்ப்போம். அதனால தான் நேற்றுலேருந்து பட்னி கிடக்குறோம் நாங்கள். சாப்பிட வேணாம் பஸ் ட்ராவல். ஆமாம் சரியா பட்னி கிடக்குறோம். எங்கே நம்ம வந்து சாப்பிட்டோம்னா பஸ்ஸில் வாமிட்டு ஏதாவது வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடாம மத்தியானம் என்ன டைம் மத்தியானம் 2:40 ஆகுது. இது வரைக்கும் சாப்பிடலாம் நேற்று காலையிலேருந்து. காலையில் நான் ஒரு 1/2 சப்பாத்தி சாப்பிட்டேன் அவ்வளோதான். நானும் ஒரு 1/2 சப்பாத்தி ஒரு ஆப்பிள். சப்பாத்தி ஒரு கட்டத்துக்கு மேலே பிடிக்கல. நேற்று வந்து மத்தியானம் வந்து ரூமில் ஃபுல்லாக தான் ஃப்ரீயாக தான் இருந்தோம். ரூம் ஃபுல்லாக ஈவினிங் தான் எங்களுக்கு பஸ்ஸு. சரி மத்தியானம் ஆர்டர் போடலாமேன்னு சொல்லிட்டு அங்கே ஜொமேட்டோ அவைலபிள். ஸோ ஜொமேட்டோவில் வந்து நான் ஆர்டர் போட்டேன். ஒரு ஆஃப் தந்தூரியும் ஒரு பிரெட் ஆம்லெட்டும் ஆர்டர் போட்டால் கொடுமைன்னு கோயிலுக்கு போனால் அங்கே 2 கொடுமை தலை வச்சு போட்டு திங்கி நாடுதான்ற மாதிரி தந்தூரி ஆர்டர் போட்டால் எனக்கு 65 மாதிரி நல்லா கருவாடு எப்படி இருக்கும் கட்டிக்கவே முடியல. அதுவும் எப்படின்னா குட்டி குட்டி பீஸு. நான் முடிஞ்சால் அட்டாச் பண்ணுறேன். அந்த மாதிரி ஒரு 65 தான் அது. அது எப்படின்னா காஞ்சி போன கருவாடு 65 அந்த மாதிரி ஒன்று கொடுத்தாங்க. அப்புறம் பிரெட் ஆம்லேட் சொல்லிட்டு இருக்கிறதுலே ரொம்ப மட்டமான குவாலிட்டி பிரெட்டு. அது அப்படியே எண்ணெயில் முக்கி எடுத்து இப்படி எடுத்து பார்த்தா வந்து ஃபுல்லாக எண்ணெய் ஊற்றுது. அந்த மாதிரி ஒரு ஐட்டம். அதுக்கு மேலே வந்து நம்ம யூஸ்வலாக வீட்டில் ஆம்லேட் போடுவோம்ல, அந்த ஆம்லேட் மேலே 2 பிரெட்டை வச்சு கொடுத்து ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அதை நாங்கள் சாப்பிடல. நான் வந்து அப்படியே த்ரோ பண்ணிட்டேன் பிரெட்டை. வினோத் 2 இது கூப்பிட்றாங்கப்பா. 2 இது வந்து ஆமாப்பா கூப்பிட்றாங்கப்பா. அந்த பையன் கூப்பிட்டான்ப்பா. பார்த்தீங்களா எனக்கு வந்து 993 என்னோட 93 ஆக்சுவலாக என்னோட பர்த்டே டேட். ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த பிரெட்டையும் நான் தூக்கி போட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து நம்ம காரசாரமாக சாப்பிட்டு நம்ம நாக்குக்கு உயிர் கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எப்போ வரும்னு இருக்கு. வந்துச்சு. வா வாத்தலை உன்னை இப்படி பார்த்து எவ்வளோ நாள் ஆகுது. நீ வந்து சின்ன பிள்ளைனாலும் சின்னதே நான் பெரிய பையனா. அது சரி ஏமாத்த பார்க்குறீங்களா? நல்ல ஐஸ் கியூப் போடல சொல்லிட்டு நம்ம முன்னாடி ஐஸ் கியூப் போடாதீங்க. உண்மையிலேயே நாங்கள் காஞ்சி போயிருக்கறனால இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எங்கள் வாய்க்கு நல்லா இருக்கா இல்லை உண்மையிலேயே இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் நல்லா இருக்கான்னு தெரியல. அப்படியே வாயில் வச்சோடனே கிடு நாட்டியம் ஆடுது நாக்கு. சாப்பிட்டு பார்க்கலாம். இது வந்து டெல்லியில் ஒரு நவீன மிஷின். பாத்தீங்களா? நான் சொல்றேன். பாருங்க நாய் ஏதோ நக்காது தண்ணி அந்த மாதிரி நக்கிட்டு பார்ப்போம். கல்வி தண்ணி குடிச்சா மாடு பசு மாடு வா. ஸோ கைஸ் நாங்கள் வந்து மெட்ரோ போயிட்டு மால்லாம் போயிட்டு கொஞ்சம் தேவையானதெல்லாம் வாங்கிட்டு இங்கே லோக்கல் ஷாப்பில் வந்து லஸ்ஸி அடிக்கலாம்னு வந்துட்டோம். குடிங்க, குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. குடிங்க லஸ்ஸி குடிங்க. மட்டு கப்பு யூஸ் வந்துடும். எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நான் குடிக்க போறேன். ஸோ கைஸ் இது வந்து நாங்கள் இருக்கிற ரூமுக்கு பக்கத்தில் உள்ள ஏரியா. ஏதாவது தேருமான்னு பார்க்குறோம், எதுவும் தேரல. எல்லாம் இங்கே நம்ம ஊர் சந்தை மாதிரி, நம்ம ஊர் சந்தை. ஹே கைஸ், ஸோ வந்து இப்போது நம்ம ரூமுக்கு வந்துட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அகைன் வந்து நம்ம ஏர்போர்ட் கிளம்ப போகிறோம். ஸோ பேக் டு சென்னை. இப்போ வந்து நம்ம சென்னை கிளம்ப போகிறோம். இப்போது 11 o'clock வந்து ஃப்ளைட்டு. 11 o'clock வந்து ஃப்ளைட்டு. இப்போ வந்து அரௌண்ட் டைம் வந்து இப்போ 6:45 ஆகுது. ஸோ நம்ம இப்போ அப்படியே பொறுமையாக கிளம்புனோன்னா லாஸ்ட் டைம் மாதிரி லேட் ஆகி ஃபைன் போடாமல் இந்த வாட்டி கொஞ்சம் சீக்கிரமாக போய் சேரலாமே அப்படின்னு சொல்லிட்டு 6:45 அது அப்படியே வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான். ஸோ வாக் பண்ணி போகிறோமா இல்லை கேப் புக் பண்ணி போகிறோமான்னு தெரியல. இல்லைன்னா லக்கேஜ்லாம் வேறு இருக்குல்ல. ஸோ அதை பார்த்துட்டு அப்படியே கிளம்பி ஊருக்கு போய் சேர வேண்டியதான். அவ்வளோதான் கைஸ், எங்களோட ட்ரிப்பு வந்து ஓவர். ஸோ இந்த வீடியோ வந்து ஹோப் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ ஏர்போர்ட்டில் போய் மற்றதை பார்க்கலாம். ஓகே, பாய், ஸ்டே டியூன். ஸோ கைஸ் நாங்கள் வந்து ஏர்போர்ட் ரீச் ஆகிட்டோம். ஆமாம், நைட்டு வந்து 11 o'clock வந்து ஃப்ளைட்டு. ஸோ நாங்கள் வந்து ஒரு 8 o'clock ரீச் ஆகிட்டோம்.
ஏன்னா முத மீனம்பாக்கத்தில் நடந்த மாதிரி இங்கே நடந்துடக்கூடாது என்பதற்காக சீக்கிரமா வந்து முன்னாடி தான் கூப்பிட்டேன். நீனா ஒரு பொங்கலுக்கு ஒரு வடைக்கும் ஆசைப்பட்டு 6000 ரூபாய் ஃபைன் கட்டும் போது அது நானா தான் இருப்பேன். ஃபைன்லாம் இல்ல, அது பெனால்ட்டின்ற மாதிரி தான் சொன்னாங்க. அது பெனால்ட்டிலாம் கிடையாது, எக்ஸ்ட்ரா டிக்கெட் அவ்வளவுதான். சரி ஓகே, இதோட மீனம்பாக்கத்தில் பார்ப்போம். நம்மளோட 7 நாள் ட்ரிப்பு ஓவர். இங்கே பார்த்தீங்களா லிஃப்ட்டு அப்படியே. சொந்த மண்ணை நோக்கி போக. ஆமாம் ஆமாம், சாம்பாரும் கறி குழம்பும் சாப்பிட போகிறோம். இங்கே பாருங்க, சாம்பாரும் கறி குழம்பு சாப்பிட போகிறோம். இனிமே வாழ்க்கையில் ஒரு வருஷம் அடுத்த வினோத் பிறந்த நாள் வரைக்கும் நான் சப்பாத்தி தொட மாட்டேன். டொமஸ்டிக் ஒருத்தர் சிக்னல் கொடுக்குறாரு, சிக்னல் கொடுத்து கரெக்டாக வராரு. ஸோ கைஸ், நம்ம எல்லாம் செக்கிங்லாம் முடிச்சுட்டு போர்டிங் பாஸ்லாம் வாங்கி செக்கிங்லாம் பண்ணி உள்ள போகிறோம். உள்ள போயிட்டு நம்ம சீட்டில் உட்காந்துட்டு அடுத்த 3 மணி நேரத்தில் சென்னை போயிட்டு பிரியாணி சாப்பிட போகிறோம். நம்ம வந்து ஃபைனலாக மீனம்பாக்கம் ஏர்போர்ட் ரீச் ஆயாச்சு, வீட்டுக்கு போகிறோம். ட்ரிப் முடிஞ்சிச்சு, நல்லபடியாக முடிஞ்சது. ட்ரிப்பு நல்லபடியாக முடிஞ்சிச்சு. ஸோ நாங்கள் சென்னை ரீச் ஆகிடுச்சு, வந்தாச்சு, வீடு போய் தூங்க போகிறோம். பை பை, டைம் 2 ஆகிடுச்சு. ஸோ இதோட நம்மளோட மணாலி சீரீஸ் ஓவர். அவ்வளோதான், விட்ட பக்கம் போய் சேர வேண்டியதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்புறம் அடுத்த வீடியோ இருக்கும். பை.